சென்னை போரூர் ஏரியில் உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூரில் காணாமல் போனவர் போரூர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். சுரேந்தர், என்ன நடந்தது? எப்படி அவர் இறந்தார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை போரூர் ஏரியில் உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஆண் சடலம் என்பது அம்பத்தூரில் காணாமல் போன நபரின் உடல் என்பதும் தற்போது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அம்பத்தூர் பகுதி பெரியார் தெரு பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன், 37 வயதான இவர் தனியார் கொரியர் நிறுவனத்துல டெலிவரி வேலை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவர் பணி நிமித்தமாக சென்று டெலிவரியை எடுத்துக்கொண்டு பணியிலிருந்து வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென அவர் மாயமாகி இருக்கிறார். பின்னர் இது குறித்து அவரது மனைவி அம்பத்தூர் காவல் நிலையம் ஒன்றில் புகாரை, தனது கணவரை காணவில்லை என புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில திடுக்கிடும் தகவலாக போரூர் அருகே சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனம் ஒன்று பாலத்தின் மீது கொரியர் டெலிவரியோடு நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலின் பேரில் வாகனத்தை சோதனை செய்த போது அது பாண்டியன் உபயோகப்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனம் தான் என உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனம் மற்றும் டெலிவரி பைகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து பாண்டியனை தேடும் பணியில ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து 2 தினங்களாக தேடி வந்த நிலையில பாண்டியன் எங்கு சென்றார் என தெரியாது மாயமாக இருந்த நிலையில இன்று போரூர் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பூந்தமல்லி தீயணைப்பு காவல்துறையினர் மற்றும் போரூர் போலீசார் இறந்த நிலையில் உடல் அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை மீட்டு போது அந்த உடல் என்பது பாண்டியனின் உடல் என தெரிய வந்தது. இதனை அடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தனியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பத்தூரில் காணாமல் போன நபர் தற்போது போரூர் ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.